ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, விளக்குகள் நம்ம எப்படி வைக்கணும், எந்த மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கட்டும், குபேரன் விளக்காக இருக்கட்டும், அல்லது குத்து விளக்காக கூட இருக்கட்டுமே, எந்த விளக்கு வச்சாலும் நீங்கள் வெறுமனே வைக்கக்கூடாது. அடியில் ஒரு தட்டு வச்சு தாங்க வைக்கணும். அதே மாதிரி விளக்கு ரொம்ப பழசாகி ஒரு மாதிரி மங்கல் ஆயிடுச்சுன்னா, உடஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் மாற்றுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று காமாட்சி அம்மன், கஜலட்சுமி அம்மன் விளக்கு வாங்கும்போது இந்த அரும்புகள் பார்த்து தாங்க வாங்கணும். அரும்புகள்ன்றது இங்கே இருக்கு இல்லையா, மேலே மஞ்சள் வைக்கிறேன் இல்லையா, அதுதாங்க அரும்புகள். அரும்புகள் எப்பயுமே ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். இப்போ இந்த சைடு 15, இந்த சைடு 15, மொத்தம் 30 அரும்புகள் இருக்குது. அப்போனா ரெட்டைப்படை தானே வருது அப்படின்னு கேட்டுறாதீங்க. 2 பக்கமும் ஒற்றைப்படை வர்ற மாதிரி பார்த்து தாங்க அரும்புகள் வாங்கணும். எப்பயுமே இந்த காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கட்டும், கஜலட்சுமி அம்மன் விளக்காக இருக்கட்டும், இதுதான் அரும்புகள். இந்த அரும்புகளை பார்த்து கவனமாக வாங்க. அதே மாதிரி அம்மனோட முகம் நல்ல தெளிவாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. எந்த விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு தான் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். ஏன்னா விளக்குன்றது மகாலட்சுமி தாயின் அம்சம். ஸோ அதனால் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு மங்களகரமாக வச்சுட்டு தான் நம்ம விளக்கை ஏற்றணும். அதே மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ஒற்றைப்படை வர்ற மாதிரி எண்ணிக்கையில் தான் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இப்போ நான் என்னோடது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு சைடில் அரும்புகளுக்கு மொத்தம் 3, இங்கே நடுவில் 4, 7, அப்புறம் கீழே 2 பக்கம் 1. ஸோ 9 பொட்டு வர்ற மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி விளக்குக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றின பிறகு தான் திரி போடணும். திரி எப்பயுமே ரெட்டை திரி தான் போடணும். ஏன்னா ஒரு திரி கணவன், ஒரு திரி மனைவின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்கு சண்டை வராமல் இருக்குன்னு சொல்லுவாங்க ரெட்டை திரி போட்டால். அதனால் திரி போடும்போது ரெட்டை திரியாக பார்த்து போடுங்க. விளக்கு ஏற்றும் பொழுது எப்பயுமே தீபத்தில் மகாலட்சுமி எழுந்தருள செய்யணும். ஓம் மகாலட்சுமி தாயே வருக வருக, ஓம் மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி நம்ம வெளியில் வைக்கிறோம் இல்லையா விளக்கு, அந்த விளக்கும் அப்படி தான். இப்போ இது துளசி செடி பக்கத்தில் வைக்கிற விளக்கு. இந்த விளக்குக்குமே நம்ம மஞ்சள் திரி போட்டு எண்ணெய் ஊற்றின பிறகு தான் திரி போட்டு வைக்கணும். இது வெளியில் வைக்கிறனால இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் விளக்கு மாதிரி வாங்கியாச்சு. ஏன்னா வெளியே அடிக்கடி இந்த காற்றுக்கு ரொம்ப நம்ம ஏற்றிட்டு வந்தோடனே டக்குன்னு அணைஞ்சு போயிடுது. ஸோ அதனால் எப்பயுமே வெளியில் வைக்கிற விளக்கு இந்த கண்ணாடி விளக்கு தாங்க வைப்பேன். ஏன்னா கண்ணாடி விளக்கு வைக்கிறனால, கண்ணாடி கவர் ஆகுறனால மோஸ்ட்லி இந்த விளக்கு கொஞ்சம் நல்லா எரியும், அணையாமல் எரியும். அதுக்காக அப்புறம் கார்த்திகை மாதம்னால இந்த மாதம் ஃபுல்லாமே நம்ம வீட்டு வாசலில் விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் நம்ம டெய்லி வாசலில் விளக்கு வச்சுருவோம். காலையில் வைக்க முடியாட்டினும் பரவாயில்லை, ஈவினிங்காவது 2 அகல் விளக்கு வாசலில் கோலம் போட்டு வைங்க. அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி வாசலில் வெறும்னே கோலம் போடுறதுக்கு பதிலாக செம்மண் போட்டு கோலம் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி நம்ம நிலவாசலுக்கு மஞ்சள் தண்ணி தொளிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கோலம் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி செவ்வாய் இல்லையா, கார்த்திகை செவ்வாய்க்கிழமை. ஸோ அதனால் வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லி வெற்றிலை தீபம் போட்டது. நிறைய பேர் வெற்றிலை தீபத்துக்கு நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த வெற்றிலை தீபம் போட்டு முடித்த பிறகு இந்த வெற்றிலையை வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க. நம்ம வெற்றிலை தீபம் போட்டு முடித்த பிறகு இந்த வெற்றிலையை கால்படாத இடத்துல போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அபிஷேகம் செய்யும் தண்ணியும் அதே மாதிரி தான் கால்படாத இடத்துல ஊற்றணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி முடிஞ்ச பிறகு இந்த வெற்றிலை என்ன செய்யணும் அப்படின்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனாலும் திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வெற்றிலையை கால்படாத இடத்துல போடுவது மிகவும் நல்லது. இன்னொன்று நம்ம எப்பயுமே நெய்வேத்தியமாக பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒன்றாவது நம்ம வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். பொரிகடலை சக்கரை வைக்கலாம், அல்லது கல்கண்டு வைக்கலாம், அல்லது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கூட வைக்கலாம். உங்களால் என்ன வைக்க முடியுமோ அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு நீங்கள் பூஜை செய்வது மிக மிக நல்லதுங்க. வெற்றிலை தீபத்து மேலே 6 விளக்கு வைக்கலாமா, ஒரு விளக்கு தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது அவங்கவுங்க சௌகரியங்க. 6 விளக்கு கூட வைக்கலாம், அல்லது 1 கூட ஏற்றி வழிபாடு செய்யலாமுங்க.
அப்புறம் வந்து வெற்றிலை தீபம் 6 வாரம் ஏற்றணுமா 9 வாரம் ஏற்றணுமான்னு கேட்டிருந்தீங்க. 6 வாரம் ஏற்றணும். அல்லது உங்களால் வந்து ஒவ்வொரு சஷ்டி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏற்றி வழிபாடு செய்ய முடியும்னா நீங்கள் கண்டினியூவாக கூட நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. இப்போ நான் வந்து எப்பயுமே சஷ்டிக்கு தாங்க ஏற்றுவேன். வளர்பிறை சஷ்டியாக இருக்கட்டும், தேய்பிறை சஷ்டியாக இருக்கட்டும், 2 சஷ்டிக்கும் நான் வெற்றிலை தீபம் போடுவேங்க. இப்போ வந்து கார்த்திகை செவ்வாய்க்கிழமைனால இந்த செவ்வாய்க்கு நம்ம வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லி வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செஞ்சேங்க. இன்னைக்கு வெற்றிலை தீபம் வழிபாடு நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.